நம்ம மூளையை ஒரு பென் டிரைவ்ல காப்பி பண்ணி கம்ப்யூட்டர்ல ஏத்த முடியுமா? இது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைன்னு நினைச்சா தப்பு. ஏன்னா ரியல் லைஃப்ல இதுக்கான முதல் படி ஏற்கனவே நடந்தாச்சு. விஞ்ஞானிகள் முதல்ல மனிதனை இல்ல, சி எலகான்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன புழுவை தான் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த புழுவோட மூளையில இருக்கிற 302 நியூரான்களையும் அப்படியே மேப் பண்ணி அந்த டேட்டாவை ஒரு லேகோ ரோபோட்டுக்குள்ள அப்லோட் பண்ணாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அந்த ரோபோட்க்கு எந்த ப்ரோக்ராமும் பண்ணல. ஆனா அந்த புழுவோட மூளை டேட்டாவை வச்சு அதுவே தானா நகர ஆரம்பிச்சது. சுவர்ல இடிச்சா திரும்புச்சு. இதுதான் உலகத்தோட முதல் டிஜிட்டல் பிரைன். அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா ஒரு பழையோட 1,40,000 நியூரான்களையும் மேப் பண்ணி சாதனை படைச்சிருக்கிறாங்க. மனுஷனுக்கு எலான் மஸ்க் அவரோட நியூரலிங் சிப் மூலமா மூளைக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டாரு. சோ நம்ம மூளையோட டேட்டா ரொம்ப அதிகம்ங்கிறதால இப்பவே முழுசா காப்பி பண்ண முடியலனாலும் எதிர்காலத்துல நான் செத்தாலும் என் நினைவுகள் அழியாதுன்னு சொல்ற காலம் கண்டிப்பா வரும். அப்போ நீங்க உங்க மூளையை அப்லோட் பண்ணுவீங்களா?